அண்ணாமலையும் நிச்சயமா தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கியமான அங்கம் வகிப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அண்ணாமலை பாஜக ஆதரவுடன் தான் தனி இயக்கமா போறாரு அப்படின்லாம் ஒன்றும் அமித்ஷாவோ மோடி அவர்களோ எங்கேயும் குறிப்பிடலை. நேமா ராமசீனிவாசன் சொல்றதை பார்த்தா அண்ணாமலையுடைய இயக்கத்துல ராமசீனிவாசன் போய் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குமோ. ஏன்னா அண்ணாமலைக்கு நம்பர் 2 நம்பர் 3 எந்த இயக்கத்துக்கும் கட்சிக்கும் தேவைப்படும். நயினார் நாகேந்திரன் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்றும் வெளிப்படையா அண்ணாமலையை எதிர்த்து பேசல, அதே சமயத்துல ஆதரவாகவும் பேசல. எப்படி அந்த தேசிய தலைமை பட்டும் படாம இருக்கோ நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதே மாதிரி இருக்காரு. கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்கு வர விரும்புகிறார்கள். கனிமொழி இங்க வருவதை அது உதயநிதிக்கு போட்டியாக கருதப்படும். நமக்கு எதுக்கு வம்பு? இந்த பக்கமும் உதயநிதி பார்த்து ஒரு கும்பிடு போடுவோம், அந்த பக்கம் சபரீசனை பார்த்து ஒரு கும்பிடு போடுவோம். யார் எப்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க குடும்பத்துலன்னு தெரியாது. அவங்களுக்குள்ள 1008 இருக்கும். திமுகவை உடைக்க வேண்டுமானால் ஒரே வாய்ப்பு பாஜகவிற்கு கனிமொழியை வைத்துதான் அது நடைபெற வேண்டும். தாவேகால இருந்து ரெடியா எனக்கு வீட்டுல ஒரு சோஃபா டெலிவர் பண்றேன்றாங்க. எங்க வீட்டுல சோஃபாவே இல்லை அப்படின்னு திமுகலையும் சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் சூழல்களையும் அரசியல் நிகழ்வுகளையும் நகைச்சுவையோடு எடுத்து சொல்லக்கூடிய திறமை படைத்த பதிப்பாளர் திரு திரிசக்தி சுந்தரராமன் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தென்னவன் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சொல்லுங்க சார். நன்றி சார். சார், வி த லீடர்ஸ் இயக்கம் அண்ணாமலை ரொம்ப வேகமா ஆரம்பிச்சாரு. நிறைய பேர் உடனே சேர்ந்தாங்க. ஆனா அவர் 50 லட்சம் வர வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நிலையில இன்னைக்கு திருநெல்வேலியில் நடந்த அவங்களுடைய மீட்டிங்ல ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் அவங்க உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், எல்லா தேர்தலையும் பங்கேற்க போறோம், அரசியல் இயக்கமா உடனே மாறும் அப்படின்னு இருக்காங்க. சோ எப்ப அது அரசியல் இயக்கமா மாறலாம்? அதாவது அவருடைய அண்ணாமலையுடைய எதிர்பார்ப்பு அந்த 50 லட்சம்ன்றத முதல்ல அவர் சொன்னாரு. உடனடியாக ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ள அவர் அறிவிச்ச உடனே ஒரு 17-18 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. என்னை பொறுத்தவரை இந்த 18க்கு அப்புறம் பெருசா அந்த இன்க்ரீஸ் ஆனதா தெரியல. ஒரு காலம் ஆயிருக்கலாம், 20 லட்சம் அந்த ரேஞ்சில் எங்கேயாவது வந்திருக்கலாம். பட் 50 லட்சம் வந்த பிறகுதான் அப்படின்னு சொல்லி இருந்தால், ஏன்னா நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், அவருக்கு எங்கிருந்து அண்ணாமலைக்கு ஃபாலோயர்ஸ் வர போறாங்க. பிஜேபிக்கு ஆல்ரெடி பிஜேபியுடைய ஃபாலோயர்ஸா இருக்கிறவங்க தொண்டர்களாக இல்ல அனுதாபிகள், தொண்டர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அனுதாபிகள் சப்போர்ட்டர்ஸ், அவங்க தான் அண்ணாமலைக்கு இப்போ போறாங்க. திமுகல இருந்தோ அதிமுகல இருந்தோ தாவேகால இருந்தோ அண்ணாமலைக்கு சப்போர்ட்டரா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. திமுக அதிமுகல இருந்து வர்றதுக்கு மொத்தமாவே குறைவு. தாவேகால இருந்து வர இப்போ இருக்கிற சூழ்நிலையில வாய்ப்பு இல்லை. சீமான் கட்சியில இருந்தும் அண்ணாமலைக்கு அண்ணாமலை ஒரு புரிதல் வேணா இருக்கலாமே தவிர, சீமான் கட்சியிலிருந்து பெரிய அளவுக்கு போற அளவுக்கு சீமான் கட்சியே இன்னும் அவ்வளவு பலமானதாக இல்லை. இந்த சூழ்நிலையில் நான் நினைக்கிறேன் இந்த 50ங்கிறது அவர் அதை தள்ளி வச்சுட்டு தேர்தலில் இறங்கினாதான் அவர் ஏன்னா இப்போ இடைத்தேர்தல்ங்கிறது உங்களுக்கு அடுத்த 6 மாசத்துக்குள்ள வந்துடும். இன்ஃபேக்ட் அடுத்த 4-5 மாசத்துல வரும். ஏன்னா அந்த தேர்தல் அவங்க ராஜினாமா பண்ண கணக்கு திருச்சி கிழக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா 6 மாசம்ன்றது அந்த மே மாசத்துல கணக்கு வச்சீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாசத்துக்குள்ள இந்த தேர்தல் வச்சாகணும். உள்ளாட்சி தேர்தல் அநேகமா ஜனவரி அல்லது பிப்ரவரியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இடைத்தேர்தலுக்கு அப்புறம் தான் உள்ளாட்சி தேர்தல் வருங்கிறது என்னுடைய கணக்கு. இப்படிதான் பண்ணணும்னு ஒண்ணுதான் சட்டம் அப்படி இல்லை. பட் இது 6 மாசத்துக்குள்ள பண்ணணும். உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது கொஞ்சம் என்ன பண்ண தள்ளி வைக்கலாம். அந்த வகையில பார்த்தால் தாவேகா என்ன அவங்க இடைத்தேர்தல் அந்த எண்ணிக்கையை 118க்கு மேல கொண்டு போகணுங்கிறதுக்காக இடைத்தேர்தலை முடிச்சுட்டு உள்ளாட்சி தேர்தலை கான்பிடென்டா ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறதா வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது அண்ணாமலை அவர்கள் அதை கட்சியாக மாற்றினால்தான் இந்த தேர்தல்களில் தேர்தல் அரசியல்ல பங்கு கொள்ளலைன்னா இயக்கம்ங்கிறது இயக்கமாவே இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் ரசிகர் மன்றத்தை இயக்கமாக்கி இயக்கத்திலிருந்து கட்சியாக்குனதுனாலதான் இந்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவரால் இருக்க முடிஞ்சது.
அவரே ஒரு அநேகமாக எதிர்பாராத வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய சர்க்கிள் இருந்து நமக்கு வர நியூஸே அவர் எதிர்பார்த்ததே 30-40 சீட்டு தான், 100 சீட்டுக்கு மேல வரும்ன்றது எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. இருக்கலாம், அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை, திமுக உடைய வலிமை, ஆட்சியில் அவங்க இருந்ததுனால, அவங்களுக்கு அதிகாரத்தில் இருந்ததுனால இருக்கக்கூடிய வலிமை, அந்த மாதிரி வரும்பொழுது இவர் இப்பொழுது அடுத்த என்னை பொறுத்த வரைக்கும் வேற ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது ஜூலை மாதத்திலிருந்து நமது அரசியல் பயணம் தொடங்கும்னு பேசினார். அப்போ அந்த ஜூலை மாதம்னா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. இப்போ ஜூலை, ஆகஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்களில் அவர் எல்லாரும் நம்பிக்கை உள்ளவங்க தான் ஆன்மீகத்தில். ஆடி மாசத்துக்கு முன்னால ஆரம்பிச்சிருவாரு அப்படின்றது என்னுடைய கணக்கு. ஆனி மாசத்துல ஆரம்பிச்சிருவாரு, இல்ல அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 15 ஆவணி மாசம். ஏன்னா பொதுவா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல எதையுமே ஒரு சில விஷயங்களை பண்ண மாட்டாங்க, புதுசா தொடங்குவது எதையும். ஸோ ஒண்ணு ஆனி மாச முடிவுக்குள்ள பண்ணணும், இல்ல ஆவணி தொடக்கத்துல. அந்த வகையில லேட்டஸ்டா ஆகஸ்ட் ஒரு 15 வாக்கு, அதாவது சுதந்திர தினத்தை ஒரு கால் எய்ம் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் அந்த தேசிய நலன், பேட்ரியாட்டிசம், தேசபக்தின்னு பேச அந்த ஒரு லைன்ல போகக்கூடியவர் அவரு. அது மாதிரி வரும்போது ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அப்படின்னு அதுல மெர்ஜி பண்ணுவாருன்றது அவர் சொல்லல, இது என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம். சுதந்திரம் நீங்க சொன்னதால இந்த கேள்வியை கேட்கிறேன். அவருக்கு இப்போ முழு சுதந்திரம் வந்துருத்தா? பாஜகவோட பிடியில இருந்து அவர் முழுக்க வெளில வந்துட்டாரா? இன்னும் பாஜக மேலிடம் அவரோட ஒரு கனெக்ஷன்ல இருக்கா? அதாவது இந்த விஷயத்துல அதிகாரபூர்வமாக அமித்ஷா அவர்கள் சொல்லும் பொழுது எதுவும் அண்ணாமலை பாஜக ஆதரவுடன் தான் தனி இயக்கமா போறாரு அப்படிங்கலாம் ஒன்றும் அமித்ஷாவோ மோடி அவர்களோ எங்கேயும் குறிப்பிடலை. அதே சமயத்துல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை அவர்கள், அப்புறம் இன்னும் வானதி சீனிவாசன் இவர்கள்லாம் அண்ணாமலைக்கு எதிரான நிலையில் பேசியிருக்கிறார்கள், அதாவது அவரை விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் மதுரை ராம சீனிவாசன் அவர்கள் அண்ணாமலையை ஆதரித்து பேசியிருக்கிறார். ஆதரித்துன்னா அவர் ஒரு புது பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சொல்லி அவரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டிருக்கிறார். அதாவது உப்பு சத்தியாகிரம் பண்ணாரு அன்னைக்கு இருந்த, அப்போ உப்பு சத்தியாகிரம் பண்ணும்போது 1930களில் காந்தி காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து நான் வெளியேறேன்னு சொன்னாரு. சொல்லும் போது எனக்கு கருத்து வேற்றுமை இல்லை, ஆனா என்னுடைய கருத்துக்களை காங்கிரஸால் அது மூலமாக வெளிப்படுத்த முடியாது என்பதால் நான் வெளியேறேன் காந்தி சொன்னதை கோட் பண்ணி இப்ப அண்ணாமலை ஒரு புதிய பாதை தேடல்ல போயிருக்காரு. அதுக்கு கருவி பாஜகவா இருந்தால் சரியா இருக்காதுன்னு அவர் மனசுல பட்டிருக்கு. நேமா ராமசீனிவாசன் சொல்றதை பார்த்தா அண்ணாமலையுடைய இயக்கத்துல ராமசீனிவாசன் போய் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குமோ? ஏன்னா அண்ணாமலைக்கு நம்பர் 2, நம்பர் 3 எந்த இயக்கத்துக்கும் கட்சிக்கும் தேவைப்படும். ஆமா, இப்ப விஜய்னா முதல்வர் விஜய் இருக்கிறார், மாண்புமிகு முதல்வர். அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அந்த பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் சேர்த்து நம்ம சொல்லிடுவோம், மீடியா சார்பாகவும் திருசக்தியார் சார்பாகவும் அதை சொல்லிடுவோம். எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி அவருக்கு அடுத்தபடியா புஷியானந்த், அடுத்தது இவர் திரு புஷியானந்துக்கு அப்புறம் ஆதவ் அர்ஜுன், அதுக்கப்புறம் ஒரு நிர்மல் குமார், இப்படி ஒரு என்ன சொல்றது ஹியரார்கி இருக்கு. அந்த மாதிரி அண்ணாமலை கிரியேட் பண்ணுவார் என்று எதிர்பார்க்கலாம். அப்படி பண்ணும்பொழுது யார் கண்டார்கள்? ராமசீனிவாசன் போகலாம், ஏன்னா ஒரு ஒத்த கருத்து உடையவர் போல தெரியுது. ரெண்டாவது, ராமசீனிவாசனும் எப்போ பேசினாலும் விவரமா பேசக்கூடியவர், ஒரு தமிழில் ஆர்வமுடையவர், நன்றாக தெளிவாக மக்களுக்கு புரியுற மாதிரியும் சுவாரஸ்யமாகவும் பேச தெரிந்தவர். அந்த வகையில அவர் பாஜக இருந்தாலும் அவருக்கு ஒரு மரியாதை, அதுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் உண்டு. ஒரு கால் அவர் அண்ணாமலையுடன் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு கிடைத்த தகவலின்படி அண்ணாமலையை அவர் சுதந்திரமாக இயங்க விட்டுருவோம் அப்படின்னு பாஜக தலைமையை முடிவு பண்ணியிருக்கிறதாவும், இப்ப நம்ம அவருக்கு ஆதரவுன்னு சொல்ல வேணாம், எதிர்ப்பு நம்ம அந்த மாதிரி ஒரு நிலை எடுக்க வேணாம். அவர் எப்படி பிக்கப் ஆறாருன்னு பார்ப்போம். 2029 தான் அவங்களுக்கு அதற்கான தேவை. பாராளுமன்ற தேர்தல்னா 2028 அதை ஒட்டி அதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாலதான் அதனுடைய அவசியம் வருகிறது. வரும்பொழுது
அண்ணாமலை அதுக்குள்ள பிக்கப் ஆகி வந்தார்னா அவர் வந்து நிச்சயமாக பாஜகவுடைய பெரிய கருத்து வேற்றுமை, கொள்கையில வந்து பெரிய வேற்றுமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே லைன்ல தான் அந்த தேசிய லைன்ல தான் போறாங்க. தேசிய சிந்தனையை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன்ல இருப்பாங்க, ஒரே லைன்ல தான் இருக்காங்க. அப்போ அவர் பிக்கப் ஆனார்னா அன்னைக்கு வந்து அது கூட்டணியா கூட இருக்கலாமே. பாஜக வந்து அண்ணாமலையோட கட்சியோட கூட்டணின்னு கூட வைக்கலாம். பாஜக வந்து திமுகவுடைய ஒரு காலத்துல கூட்டணி, வாஜ்பாய் காலத்துல 2099 ஜெயலலிதா அவர்கள் வந்து தன்னுடைய ஆதரவை திடீரென்று வாபஸ் வாங்கி கொண்டார் சில மாதங்களுக்காக. அப்போ வந்து திமுகவுடைய ஆதரவுடன் வாஜ்பாய் மத்தியில் ஆட்சியில் இருந்தார். அதாவது நம்ம எதையும் வந்து அரசியலில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே சூழ்நிலைகள் மாறலாம் என்பது எப்படி வந்து ஒரு எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இப்போ விசிக திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அவர் திமுக கூட்டணியில இருந்திருக்காரு, அதிமுக கூட்டணியில இருந்திருக்காரு. மூன்றாவது அணி என்று 2016 வந்து வைகோ, அவரு விஜயகாந்த் அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிஸ்டுகள்லாம் ஒன்னா போனாங்க. அது சரியா வரல. ஆக அரசியல் இதுதான் அப்படின்னு வந்து இன்னைக்கு ஒண்ணு சூழ்நிலை, நாளைக்கு சூழ்நிலை மாறும் பொழுது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுங்கிறது ஒன்றும், அதாவது தப்பா ரைட்டான்னு சொல்றதை விட இட் இஸ் வெரி நேச்சுரல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவர் வந்து அவரை வந்து நம்ம எப்படி அவருடைய இயக்கம் கட்சியா மாறி எவ்வளவு மக்களிடம் ஆதரவு பெறுகிறது என்பதை பொறுத்து பாஜக இவருடன் கூட்டணி வைப்பதாக முடிவு செய்யலாம். அந்த சமயத்தில் ஒரு கால் பாஜக மக்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு அண்ணாமலை, நான் வந்து ஒரு நியூட்ரல் பொசிஷன்ல இருந்து சொல்றேன், எதிர்பார்க்கிற அளவுக்கு அண்ணாமலை பிக்கப் ஆகலன்னா பாஜக அதை கண்டுக்காம விட்டுருலாம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது சாஃப்ட் பெடல் இருக்கா மாதிரி தான் நமக்கு வந்து தேசிய தலைமை இருப்பதாக தான் நமக்கு தெரிகிறது, நமக்கு வரக்கூடிய தகவல்கள். போக போக அண்ணாமலையும் வந்து நிச்சயமா வந்து தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கியமான அங்கம் வகிப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அவர் இன்ஃபேக்ட் வந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்னாலேயே அவர் வந்து இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் தனி இயக்கமா போவாரு அப்படின்னு 8 மாசத்துக்கு முன்னாலேயே பேசியிருக்க பல நிகழ்வுகளை பேசினா அப்ப யாரும் நம்பல. அண்ணாமலையாவது தனியா போறதாவது இவர் சும்மா சொல்றாரு திருசக்தியார்னு. இப்போ அதுதான் பழிச்சது. எவ்வளவு விஷயங்கள் நமக்கு, சில விஷயங்கள் வந்து கடவுள் ஒரு இறைவனுடைய கருணை, இன்ஸ்டிங். ஆமா, இன்ஸ்டிங்ல சொல்றது கரெக்டா வருதுன்றது நமக்கு திறமைன்னு சொல்றதை விட இறைவன் அருள்னு சொல்லலாம். அந்த மாதிரி அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலில் நிச்சயமாக ஒரு முக்கியமான அங்கம் வகிப்பார். 2031 நிச்சயமாக அங்கம் வகிப்பார். சட்டமன்ற தேர்தலில் 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஆல்ரெடி அதுக்கு தயாரா இருப்பாரு. அந்த வகையில பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு என்ன கசக்கிறதா ஒரு இயக்கம் வந்து வெற்றிகரமா மக்களுடைய ஆதரவை பெற்று அவர் அண்ணாமலை இருக்கிறாருங்கும் போது அந்த மாதிரி அவர் வளர்ச்சி அடைந்தார். ஆனால் அவருடன் ஏன் வந்து வைக்கக்கூடாது? இன்னைக்கு அவருக்கு எதிராக பேசுறவங்க தமிழிசையோ வானதி சீனிவாசன் அவர்களாமே அன்னைக்கு தேசிய தலைமை கூப்பிட்டு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ரூட்டை மாத்திப்பாங்க. இன்னொன்னு, இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த தமிழ்நாடு பாஜகன்னு அவர் மாநில தலைவராக இருக்கும் போது இவங்களுக்குள்ள உள்ள கருத்து வேற்றுமைகள்லாம் இப்ப வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. போக போக இவர்களில் யார் வந்து மாநில தலைவராக ஆக போகிறார்கள்? நயினார் நாகேந்திரனே 2028 வரைக்கும் அவருக்கு நார்மல் பீரியட் வரை அவருக்கு இருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்றும் வெளிப்படையா அண்ணாமலையை எதிர்த்து பேசல, அதே சமயத்துல ஆதரவாகவும் பேசல. எப்படி அந்த தேசிய தலைமை பட்டும் படாம இருக்கோ நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதே மாதிரி இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு மேல இருந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். பார்க்கலாம். நம்ம ஆல் தி பெஸ்ட் அண்ணாமலைன்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ உங்க இன்ஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ உங்க இன்ஸ்டிங் இப்ப சொல்ல போற நியூஸ்ல என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க. அதாவது கனிமொழி வந்து இப்ப வந்து ஒரு மாதிரி ஒரு அமைதி காக்குறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு செய்தியை வந்து கசியறது. ஸோ இந்த செய்தி வந்து கட்சி உடையிற அளவுக்கு போகுமா இல்லையாங்கிறது இப்ப தெரியல. ஸோ உங்க இன்ஸ்டிங் என்ன சொல்லுது? கனிமொழி தரப்புல என்ன நடக்குது? ஏன்னா இப்ப திமுக இருக்கிற நிலைமைங்கிறது அவங்களுடைய வீக்கஸ்ட் லோ. இப்படி இருக்கிற இடத்துல திமுகல என்ன நடக்கலாம்? அதாவது திமுக இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம். கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்கு வர விரும்புகிறார்கள் என்பதை நான் வந்து கடந்த ஒரு தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பாகவே கனிமொழி தரப்பிலிருந்து நமக்கு வரக்கூடிய செய்திகள் வந்து அப்படிதான் வெளிப்படையா அவங்க சொல்லலைன்னா கூட மாநில அரசியலுக்கு வர விரும்புறாங்க. ஏன்னா
எப்பவுமே இந்த தமிழ்நாட்டு திராவிட இவங்க திராவிடம்னு சொல்லிட்டு வரக்கூடிய கட்சிகள் அதிமுக இல்ல பிராந்திய மற்ற அதை ஒட்டி உள்ள மற்ற கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருக்குமே மாநில அரசியலில் தான் ஆர்வம் அதிகமா இருக்கும். மத்திய அரசியல் இந்த ஊர்கா மாதிரி தொட்டுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர இதை ஒரு மெயின் கோர்ஸ் ஃபுட்டா ஏத்துக்க மாட்டாங்க. மாநில அரசியல் தான் மெயின் கோர்ஸ். அந்த வகையில் இவங்க மாநில அரசியலுக்கு வரணும்னு விரும்புறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. அதே சமயத்தில் அதாவது திமுகவின் தலைமை குடும்பம், அதாவது ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், கனிமொழி இங்க வருவதை அது உதயநிதிக்கு போட்டியாக கருதப்படும். நிச்சயமா அப்படிதானே வரணும். சபரீசன் அவர்களே போட்டி. நீங்க இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு இது சொல்ல வேண்டிய, நம்ம நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது, இன்னைக்கு சட்டசபைக்கு உதயநிதி அவர்கள் இது எதிர்கட்சி தலைவராக அவருடைய உரை நிகழ்த்தினார். அதை பார்ப்பதற்காக என்று சொல்லி சபரீசன் அவர்கள், ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன், அவர் வியூஎஸ் கேலரியில உட்கார்ந்தாரு. இங்கிருந்து திமுக எம்எல்ஏ அவ்வளவு பேரும் அப்படி போய் அந்த கேலரியை பார்த்து, மேல இருக்கு இல்லையா கேலரி, மேல பார்த்து கும்பிடு போட்டாங்க. நான் கூட வேற ஒரு நிகழ்வுல சொன்னேன், அவர் 2 காரணம். ஒண்ணு, சபரிமலை ஐயப்பன், அவர் சபரீசன், சபரிமலை மேல் அமர்ந்திருப்பவர், மேல இருக்காருன்னா இப்படிதானே மேல பார்த்து தானே கும்பிடு போடணும், மலை மேல இருக்கிறவரை பார்த்து. ஒண்ணு. 2வது, அவரும் இந்த பெண்ணெல்லாம் பெண், அவருடைய பெண் நிறுவனம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு வரும்பொழுது தோல்விக்கு காரணமே அந்த நிறுவனம் தான் அப்படின்னு நமக்கு பல விஷயங்கள் மாதிரி வந்தது. அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக தான் அவரையும், அதாவது உதயநிதி, சபரீசன் 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஸ்டாலின் அவர்கள் கூர்ல போய் உட்கார்ந்து ஒரு சில நாட்கள் ஆலோசனை. என்ன ஆலோசனை? பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்து பண்ணி ஒரு சமாதானமா போலன்னா கட்சி இந்த சமயத்துல இன்னும் வலிமை இழந்து விடும் என்பதை அவர் வலியுறுத்தி இருப்பார் என்று ஒரு நேச்சுரலா தானே நடந்திருக்கணும். இதுக்கப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சபரீசன் வந்தது என்னன்னா, எம்எல்ஏஸ் இன்னும் நமக்கு அந்த பழைய மரியாதை தான் கொடுக்குறாங்களாங்கிறது டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப பார்த்த உடனே இந்த எம்எல்ஏ எல்லாம் என்ன பண்ணா, நமக்கு எதுக்கு வம்பு, இந்த பக்கமும் உதயநிதி பார்த்து ஒரு கும்பிடு போடுவோம், அந்த பக்கம் சபரீசனை பார்த்து ஒரு கும்பிடு போடுவோம், யாரு எப்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க குடும்பத்துலன்னு தெரியாது, அவங்களுக்குள்ள 1008 இருக்கும். அது இயல்பா அவர் முதல்வரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டிருக்காரு. முதல்வரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டிருக்காரு. அதான் சொன்னேன், இதெல்லாம் இன்னைக்கு அதை செக் பண்றதுக்காக, டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கலாம். அவருடைய பெண் நிறுவனம் அப்பவே அவர் அறிவிப்பு கொடுத்துட்டாரு, என்னுடைய பெண் நிறுவனம் தன்னுடைய கடமையை தொடர்ந்து செய்யும், அப்படின்னு பணியை தொடர்ந்து செய்யும்னு சொல்லிட்டாரு. சோ அப்போ ஏதோ ஒரு சமாதானம் ஆகிவிட்டது, சமாதான சூழ்நிலை அங்க உருவாகி விட்டதுன்னு சொல்லலாம். யாருக்கு? பிள்ளை வர்சஸ் மாப்பிள்ளை. அது வரைக்கும். இப்போ இந்த கனிமொழி சப்ஜெக்ட் வந்தோம்னா, அவங்க மாநில அரசியலுக்கு வந்தால் அது உதயநிதிக்கு போட்டியாக இருக்கும் என்பதனால்தான் அவங்க அதை விரும்பவில்லை, அதை தள்ளி போடுகிறார்கள், இல்லை தவிர்க்க பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த சமயத்துல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, 2 நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு, பொதுச் செயலாளராக இருக்கும் துரைமுருகன் அவர்கள், அவர் 87 வயசு அவருக்கு. உடல் நலமும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார். அந்த மாதிரி கட்சியே இப்போ பலவீனமா தான் இருக்கு, ஆட்சியில் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரோட ஒரு மகளிர் ராணி விழாவுக்கு அவரை கூப்பிட்டிருந்தாங்க. அவரை வரவேற்பதற்கு சரியாக ஆட்கள் இல்லை, சரியாக வரவேற்கவில்லை என்று கோபத்தோடு அவர் திருப்பி கார்ல ஏறி போயிட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பும், இல்ல அங்க அவருக்கு உடம்பு முடியல அதனால போயிட்டாருன்னு வழக்கமான ஒரு தரப்பும். ஏன்னா உடம்பு முடியலன்னா கிளம்பும் போதே தவிர்த்து இருப்பாரு, அந்த வந்துட்டு போயிட்டு வாசல் வரைக்கும் அந்த நிகழ்வு நடக்கிற இடத்துக்கு திரும்பி போறாரு அப்படின்னா ஏதோ அவர் கோவம்ங்கிறது ஒரு கால் தகவல் சரியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த வகையில இப்போ துரைமுருகன் பொதுச் செயலாளர் வயசாயிடுச்சு அவருக்குன்னு சொல்லி வேற யாருக்காவது கொடுக்கலாம்னு வரும்போது அவர் என்ன பிடிவாதம் பிடிக்கிறாருன்னா, நம்ம அதை ஏற்கனவே பேசியிருக்கோம், டிஆர் பாலு அவர்கள்கிட்ட தான் நான் கொடுப்பேன், அவர் தான் பொதுச் செயலாளர் ஆகணும். அவருமே இந்த 80 தாண்டியவர், அந்த 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 ஏஜ் குரூப்ல இருக்கிறவர். ஆனால் உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கொடுக்கணும் பொதுச் செயலாளர். அதாவது தான் ஒரு இளைஞராக இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக இல்லை, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக உதயநிதி தான் இருக்கார்.
இதுக்கப்புறம் மறுபடியும் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் நின்று திமுக நிற்க வைப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இந்த இடைத்தேர்தல் ஸ்டாலின் அவர்களை நிற்க வைத்து மறுபடியும் அவரை வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா வந்தால் அது உதயநிதியின் வளர்ச்சியை தான் பாதிக்கும். அதனால அது பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அன்பில் மகேஷ் அவருடைய நெருங்கிய நண்பர், உதயநிதி அவர்களுடைய நெருங்கிய நண்பர், அந்த வகையில வந்து அன்பில் மகேஷ் அந்த இளைஞர், அந்த வயது, அந்த ஏஜ் குரூப், அவரை கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா ஆராசாக்கு கொடுக்கணும் அப்படின்னு கனிமொழி தரப்பிலும் இன்னும் சில திமுகவில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்படி ஆராசாக்கு கொடுத்தால் பட்டியலினத்தை சேர்ந்த அவருக்கு கொடுத்ததாக ஒரு கிரெடிட் கிடைக்கும். ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதை ஏன் விரும்பவில்லை என்றால், சமீபத்தில் பாத்தீங்கன்னா எப்போ பேசின ஆடியோனா கூட அது திடீர்னு லீக் ஆச்சு. ஏன் லீக் ஆச்சு இவ்வளவு வருஷம் கழிச்சுன்னு தெரியல. ஆராசா பேசினது அதுல ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்னு ஒருமையில பேசி யாராவது லீக் பண்ணிருக்கணும். அதான் யாரோ வேண்டுமென்றே, அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு லீக் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தோட தான் லீக் பண்ணிருக்கணும். அதுல பேசும்பொழுது பணம் வந்து எங்க வீட்லயே பிடிச்சாங்க, கலைஞர் டிவில தானே பிடிச்சாங்க 2G அப்படின்னு சொல்லிட்டு, திமுகவுக்கு எங்க செக் வைக்கணும்னு எனக்கு தெரியும், கட்சிக்கு அது கிரிப்பு எங்கிட்ட இருக்கு, அதான் அந்த ரகசியம் எனக்கு தெரியும், உதயநிதி வந்து நீட் தேர்வு ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்ன மாதிரி இவர் வந்து அப்ப சொன்னாரு. இதெல்லாம் இருக்கிற ஒரு சூழல்ல ரெண்டாவது ஆராசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர், புத்திசாலியானவர், அரசியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி. இந்த 2G வழக்குல அவ்வளவு பெரிய வழக்கு, ஊழலற்றவரா இல்லையா என்பது நீதிமன்றத்தை சொல்ல வேண்டியது. நம்ம வந்து அப்போ 1,76,000 கோடி என்று பேசப்பட்டது. ஏன்னா கூட ஒரு 30,000 கோடி வரைக்கும் பணம் வந்து பரிமாற்றம் நடந்தது என்பதற்கான சில ஆதாரங்கள் இருந்தன. ஆனாலும் நீதிமன்றம் இறுதியாக என்ன சொல்கிறதோ அதுதான் இன்னும் அந்த மேல்முறையீடெல்லாம் நிலுவையில தான் இருக்கு. ஆனால் இவ்வளவு பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது, சீனியர் கவுன்சில் எல்லாம் டெல்லியில இருக்கும் பொழுது, இவரே நேரடியாக வாதங்களை வைத்து நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கில் இருந்து விடுதலையானார். அப்ப திறமையானவர். அந்த திறமை வந்து மக்களுக்கு பாசிட்டிவா இல்லையாங்கிறது அது வேற விஷயம், இது வேற ஆங்கிள். திறமையானவர் என்பதால் சில சமயங்களில் திறமையானவர் என்றாலே அதுவே நெகட்டிவா போயிடும். ஒரு இடத்துக்கு ஒரு உள்ளுக்குள்ள வரும்போது, போட்டின்னு வரும்போது திறமையானவரை வந்து நம்ம அந்த இடத்துல வச்சோம்னா நாளைக்கு கட்சியை அவர் போக்குல கொண்டு போயிடுவாரு அப்படிங்கிற குடும்பத்துடைய பிடி வந்து தளர்ந்து விடும் என்பதற்காக அவர் வருவதை விரும்பவில்லைன்னு சொல்றாங்க. இப்பொழுது இந்த கனிமொழி அவர்கள் என்ன செய்ய போகிறார்? கனிமொழிக்கு வந்து மத்திய அரசின், அதாவது பாஜகவோட ஒரு ஆதரவும் இருக்கிறதா வந்து ஒரு பேசுறாங்க. அதுல இல்ல, அதாவது அவங்களுக்கு வந்து மத்திய அரசோட நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்கு. என்ன சொல்றது, புரிதல், அது தமிழ்ல அப்படி அழகா சொல்லுவாங்க, புரிதல் இருக்கு. ஆமா ஆமா, அது இங்க கூட்டணின்னு சொல்ல முடியாது, ஆதரவுன்னு சொல்ல முடியாது, ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். புரிதல் வந்து நம்ம நேயர்களுக்கும் புரியும். ஆமா, ஆனால் அந்த புரிதல் இருக்கு அப்படின்னு. இரண்டாவது, திமுகவை உடைக்க வேண்டுமானால் ஒரே வாய்ப்பு வந்து பாஜகவிற்கு கனிமொழியை வைத்துதான் அது நடைபெற வேண்டும். சபரீசன் வைத்து நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் சபரீசனை பொறுத்தவரை, என்னை அவருக்கும் வந்து மத்திய பாஜக, அதாவது தேசிய பாஜகவுடன் ஓரளவுக்கு புரிதல் வந்து அவருக்கும் பரவாயில்ல, சபரீசனுக்கும். ஆனால் கனிமொழி அவர்களுக்கு டெல்லியில எம்பியா இருக்கிறதுனால அடிக்கடி அவங்க வந்து மற்ற தலைவர்களையும், சுப்ரியா சூலே இந்த மாதிரி மற்ற தலைவர்களையும் சந்திக்கிறாங்க. ஒரு நெட்வொர்க் இருக்கு. அவங்க வெளியில காமிச்சிக்கிறது இல்லையே தவிர அவங்க ஹிந்தி பேசுறாங்கன்னு சொல்றாங்க, ஆங்கிலமும் பேசுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய அட்வான்டேஜஸ். பட் அவங்களுடைய அட்வான்டேஜஸே தலைமை குடும்பத்துக்கு டிஸ்அட்வான்டேஜ். எப்பவுமே அதேதான், எப்படியுமே அப்படித்தானே வரும். இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்தியோ ஆங்கிலமோ பேசுவதில்லை. உதயநிதி ஓரளவுக்கு ஆங்கிலம் பேசுகிறார், அப்படி ஒன்றும் பெரிய சரளமாக பேசுவதாக தெரியவில்லை. நிச்சயமாக ஹிந்தி பேசுவதற்கு வாய்ப்பில்லை உதயநிதி. இப்ப அங்க என்னெல்லாம் பிளஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும்போது அது வந்து இவங்களுக்கு மைனஸ்ங்கிறது வந்து அதுவே ஒரு கன்சிடரேஷனா போயிடுது. அதனால கனிமொழி இதை இப்ப பேசும்பொழுது, நம்ம இப்ப நீங்க பேசும்போது ஞாபகம் வருது, நாஞ்சில் சம்பத் அவர்கள், அவர் வந்து இப்பொழுது இந்திய
நேரப்படி 6:27 இப்போதைக்கு அவர் வந்து தாவேக்கால இருக்காரு. ஆமா ஆமா, ஏன்னா அவர் எல்லா கட்சியும் அநேகமா இருந்திருக்காரு. அவர் இன்னும் பாக்கி வந்து விட்டு வச்சிருக்கிற கட்சி வந்து உங்க நாட்டுல இருக்கிற 2 கட்சியும் தான் விட்டு வச்சிருக்காரு. சார் பாவம் சார், அவர் ஒருத்தர் தான் சார் சோஃபா ஒரு சின்ன சிங்கிள் சோஃபா கூட இல்லாம தாவேக்கால சேர்ந்தாரு. ஆமா, வச்சிருந்தார். வந்துட்டார். அவருக்கு சோஃபா எதுவும் தேவைப்படல. அவருக்கு வந்து ஒரு ஈஸி சேரா கொடுத்தாங்களா தெரியல. அட்லீஸ்ட் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்காவது கொடுத்துருக்கலாம் குறைந்தபட்சம். அதனால ஏன்னா அவருக்கும் வயதாகிறது. அதனால ஆமா, அப்ப இல்ல அது இன்னைக்கு பேசும்போது அவர் தாவே வந்துட்டதுனால திமுகவை எதிர்த்து பேசுகிறார். ஒரு காலத்துல திமுக இருந்தாரு, மதிமுக இருந்தாரு, எல்லாம் அதிமுக இருந்தாரு, சுத்தி கித்தி வந்தாருன்னு வைங்க. இப்ப தாவேக்கால இருக்கார். திமுக பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக இப்ப சமீபத்துல பேசும்போது இந்த ஆட்சி விஜய் அவர்களுடைய ஆட்சி 6 மாதம் கூட தாங்குமா என்று தெரியவில்லை அப்படின்னு பேசியிருந்தார். தவிர்த்திருக்கலாம் அப்படி பேசுறத. அவர் பேசிட்டாரு. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இவர் வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் 6 மாசம் தாக்கு பிடிப்பாரா இதை பேசுகிற ஸ்டாலின் அப்படின்னு முதல்ல பேசிட்டாரு. அதுக்கப்புறம் அதை நீட்டித்து அவர் வந்து அவருடைய இடத்தில் வந்து கனிமொழி உட்கார ஆசைப்படுகிறார் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ இது நம்ம மட்டும் இந்த கணிப்பு சொல்லல, இது அந்த நாஞ்சில் சம்பத்தா நாரதர் சம்பத்தான்னு இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. இல்ல அவரு நாரதர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா லோகத்துக்கும் பிரம்மா பக்கத்துலயும் போய் பேசிட்டு இருப்பாரு, விஷ்ணு பக்கத்துலயும் பேசிட்டு இருப்பாரு, சிவன் பக்கத்துலயும் பேசிட்டு இருப்பாரு. சோ அது மாதிரிதான் நாஞ்சில் சம்பத் நீங்க சொல்றது நாரதர் அவருக்கு கரெக்டா பொருந்தும். அவருக்கு எல்லா இடத்துலயும் ஒண்ணு கழகங்களுக்குள் கலகம். ஆமா, கலகம். அதனால வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் இருப்பார் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் வந்துட்டார். இதுக்கப்புறம் புதுசா அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு அங்க போறாராங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல. அவர் காதுல விழுந்துடக்கூடாது. ஆமா, இல்ல போனாலும் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கலாமே, தவறு இல்லையே. அந்த மாதிரி வந்து அவர் அந்த அளவுக்கு இப்போ பேசப்படுவது கனிமொழி அந்த இடத்தில் வர நினைக்கிறார் அப்படின்னா, அப்போ பாஜகவுடைய எண்ணம் கனிமொழியை வைத்துத்தான் திமுகவை உடைக்க வேண்டும் என்றிருந்தால் கனிமொழி தலைமையில் கலைஞர் திமுகன்னு ஒன்று உருவாவதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் அது எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி வரும்பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு, ஏன்னா நான் ஸ்டாலின் இடத்தில் என்னை நிறுத்தி பார்த்து இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தா, நான் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய வயது மூப்பு காரணமாக உடல்நல விஷயங்கள் காரணமாக நான் வந்து ஓய்வு பெறேன். கனிமொழி அவர்களை திமுக தலைவியாக ஈவேரா பெரியார் காட்டிய பாதையில் ஒரு பெண் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிற வழியில கனிமொழி அவர்களை கட்சியின் தலைவியாக நியமிக்கிறேன். அப்ப தனி கட்சியா போக மாட்டாங்கல்ல? ஆமா ஆமா. ஆனால் இந்த அளவுக்கு இது கலைஞராக இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு இருப்பார், ஒரு ராஜதந்திரத்தோடு. ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம ராஜதந்திரி இல்லை என்று சொல்வதை விட கலைஞர் இருக்கும்போது இருந்த சூழல் வேறு, ஆளுமை வேறு. ஸ்டாலினுடைய வயதில் அவர் கூடவே இருந்து வளர்ந்து பின்னால் அதுக்கு அவருடைய காலம் முடிந்த பிறகுதான் கிட்டத்தட்ட அவர் வர முடிஞ்சது ஆட்சிக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த இதுல வந்து அந்த ஆளுமை இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தைரியமான முடிவை, எவ்வளவு துணிச்சலான ஒரு முடிவை எடுப்பாரா ஸ்டாலின் என்பது கேள்விக்குறி. ஆனால் அப்படி எடுத்தால் இட் வில் பிகம் இன்ட்ரெஸ்டிங். நிஜமாவே உங்களுக்கு நீங்க சொல்ற உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் வந்து பல விஷயங்கள்ல நடந்திருக்கு. பார்ப்போம் இங்க நடக்கிறதான்னு. இப்ப நம்ம கலகம் அப்படின்னு பேசினோம். இப்ப சிபிஐஎம் சிபிஐ எடுத்துட்டோம்னா அவங்க வந்து இப்ப சுதந்திர பறவைகள் ஆயிட்டாங்க. திமுக இருந்து வெளியில வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதுவும் இந்த சண்முகம் என்ன சொல்றாரு, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து செயல்படலாமே அப்படின்னு. இது அவர் வந்து ஒரு கலகத்துக்காக சொன்னாரா? இதுல வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது கூட நடக்கலாமோ அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க இதுல என்ன சொல்றீங்க? RS பாரதி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா, திமுகவும் அதிமுகவும் இப்போ வந்து கூட்டணி வைத்தால் என்ன தவறுன்னு கேட்டார் வெளிப்படையா. ஆமா,
சிபிஎம் சண்முகம் சொல்றது கூட கொஞ்சம் பட்டுப்படாமையும் சொன்னாரு. RS பாரதி வெளிப்படையாவே பேசிட்டாரு. திமுக அதிமுகவும் கூட்டணி வைத்தால் என்ன தவறுன்னு. தாவேக்கால இருந்து விஜயதாமன் ஒரு அமைச்சர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, திமுகவையும் அதிமுகவையும் ஒரே வரிசையில் உட்கார வைத்தோம், அது எதிர்கட்சிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு, சட்டமன்றத்துல வைத்த பெருமை வந்து தாவேக்காவுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவில் என்ன நடக்கிறதுன்னா, அந்த பொதுச் செயலாளர் பிரச்சனை எல்லாம் வந்து பேசணும் இல்லையா, அவர் துரைமுருகன் என்ன சொல்லிட்டு, நீங்க வேற யாருக்கும் கொடுக்கறதுல குழப்பங்கள் வருகிறது, அடுத்த தலைமுறையெல்லாம் பேச்சு வருதுங்கிறதுனால என்னுடைய ஆயுள் உள்ளவரை நானே வந்து தொடருவேன் பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். அவரே மற்றவங்க அவரோட ஆயுள் நீடிக்கணுமேன்னு ப்ரே பண்ணணுமே எனக்கு கவலையா இருக்கு இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொன்னதுனால. இல்ல அதான், அதாவது மாறுபட்டு ப்ரே பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான், அதுதான் முக்கியம். அந்த வகையில் ஒண்ணு. அதனால வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இணை பொதுச் செயலாளர்னு ஒரு புது பதவியை உண்டாக்கி இவரும் நவர மாட்டேன்றாரு. இப்போ ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை தவிர்ப்பதற்காக இணை பொதுச் செயலாளர் ஒன்று போட்டு, அதை வந்து ஏவா வேலு அவர்கள் திமுகவில் இருந்து தாவேகாவிற்கு போகலாமா என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பதாக சில உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் சொல்கின்றன. ஏதோ அவரு தேர்தலில் நிறைய செலவு பண்றதாகவும், அது ஏதோ தலைமை திருப்பி தரலன்னு அவருக்கு வருத்தம், ஏதோ காரணங்கள் சொல்றாங்க, கமர்ஷியல் ரீசன்ஸ். அந்த வகையில் வந்து ஏவாவேலுக்கு கூட இந்த இணை பொதுச் செயலாளர்னு ஒண்ணு கொடுத்துடலாம், ஏவாவேலுக்கோ இல்ல வேற ஒருத்தருக்கோ. அப்போ துரைமுருகன் பெயருக்கு பொதுச் செயலாளராக இருப்பார், இணை பொதுச் செயலாளர் வச்சு இவங்க காய் நகர்த்துவார்கள். இது திமுக நடந்துட்டு. நீங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் அதிமுகல எடப்பாடி வேலுமணி பிளஸ் சி.வி. சண்முகம் இந்த தகராறாகி வேலுமணி எல்லாம் திரும்பி போயிட்டாரு. சி.வி. சண்முகம் மட்டும் இன்னும் அது திரும்பி போய் ஒட்டல. அவரு அதிமுக அலுவலகத்து வாசல்லையே வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. நேற்று வந்து குள்ள நெறின்னு போட்டு சி.வி. சண்முகத்தை, அதாவது அவரை வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி குள்ள நெறின்னு போட்டு கொஞ்சம் தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறார்கள். இது எடப்பாடி அவர்களுக்கு தெரிந்தேதான் அவருடைய நாளடியில் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஆபீஸ் வாசல்ல போஸ்டர் ஓட்டினா பெரிய பேனர், அப்படி அதுவும் பெருசா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதுல வந்து அங்க உள்ள சூழ்நிலை அப்படி ஒரு அதிமுக மறுபடியும் டிடிவி தினகரனை வந்து துணை பொதுச் செயலாளராக ஆக்கி கொள்ளலாம் அதிமுகவில் அமமுகவை இணைத்து அப்படின்னு தகவல்கள் சொல்கின்றன. சசிகலா அவர்களை அவைத்தலைவர் அதிமுக அப்படின்னு இன்னைக்கு தினமலர்கள் பத்திரிகையிலேயே வெளியாயிருக்கு தகவல். இந்த தகவல் ஒரு 2-3 நாளா அடிபட்டுக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நாளாவே பேசப்பட்டு வருது. அதுல வந்து நேரடியாக சசிகலா அவர்களிடம் பேசாமல் அவருடைய சகோதரர் மன்னார்குடி திவாகர், அவர் இப்போது போயஸ் கார்டனில் சகோதரியுடன் சேர்ந்து இருக்கிறார். சசிகலா அவர்களுடன் திவாகரிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறது எடப்பாடி தரப்புல இருந்து. இந்த முன்னாலேயே பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஏதோ சொல்லுவாங்க மெட்ராஸ் பாஷையில பருத்தி கொடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. முதல்லயே இதை ஒத்துக்கிட்டு இருந்தா இரு தரப்பினரும் அதை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் அதிமுக வந்து இவ்வளவு பலவீனமாக வந்து உடைந்திருக்க வேண்டிய, ஒரு பிளவுபட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. ஸோ அப்போ திமுக அதிமுக ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கின்றன. இதற்கு காரணம் தாவேகா தான் சொல்லலாம். ஏன்னா புதிய சக்தி வரபோது இந்த ரெண்டு சக்திக்கும் கொஞ்சம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வந்து சோ அவர்கள் துக்ளக்காசிரியர் சோ ஒரு கேள்வி பதில சொல்லும் போது சொன்னாரு, திமுக அதிமுக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு உண்டா எதிர்காலத்தில் அவரை கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு வாசகர். அதுக்கு அவர் பதில் சொல்லும் போது அழகா எவ்வளவு வருஷம் முன்னால 25-30 வருஷம் முன்னால சொல்லிட்டாரு, திமுக அதிமுகவை தவிர ஒரு மூன்றாவது சக்தி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் என்றால் அந்த சமயத்தில் அவர்கள் கூட்டணி வந்து சேருவார்கள். எப்போ எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு பாருங்க. அந்த மாதிரி அதுதான் நடந்திருக்கு. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாவது சக்தி உருவாகும் போதுதான் திமுக அதிமுகக்குள்ள அவங்களுக்குள்ள உள்ள அந்த வித்தியாசங்களை மறந்து விட்டு ஒன்றாக சேர்வதற்கு RS பாரதி சொல்ற மாதிரியோ சிபிஎம் ஒரு மார்க்சிஸ்ட் சொல்ற மாதிரியோ. இதுல இப்போ வந்து லேட்டஸ்ட் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல இந்த மேகதாடு விஷயத்துல திமுக ரொம்ப அழகா வந்து முதல்வர் விஜயையும் தாவேகாவையும் சிக்க வைத்து விட்டார்கள்.
இந்த தீர்மானத்துக்கு எல்லாரும் தமிழ்நாட்டில இருந்து சட்டமன்றத்துல ஏத்துக்கிட்டாங்க. அது வழக்கமா இந்த மாதிரி காவிரி மாதிரி விஷயத்துல எல்லா அதிமுக காலத்துல இருந்து எல்லாரும் ஒன்னா ஒரே குரல் கொடுப்பாங்க. கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி, மரபு. அந்த மரபு பிரகாரம் பண்ணிட்டாங்க. ஆனால் உதயநிதி அவர்கள் திமுக சார்பில் என்ன பண்ணாருன்னா, கடைசி நிமிஷத்துல அன்னைக்கு பேசும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சட்டமன்றத்துல மேகதாடுக்கு தனியாக ஒரு ஆணையம் வந்து நிறுவனம்னு சொல்லி அமைக்கணும்னு சொல்லி கேட்போம். ஆமா, அதுக்கு வந்து இவர் ஒத்துட்டாரு. அவசரப்பட்டு ஒத்துக்கொண்டு விட்டார். ஆமா. இப்ப இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனா இப்ப வந்து இன்னைக்கு வந்து பாமகவிலிருந்து அதை எதிர்த்திருக்கிறார். பாமகவுடைய லாஜிக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி, அதாவது ராமச்சந்திரன், தளி ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள், அவரும் வந்து கடுமையாக எதிர்த்து இருக்கிறார் தாவேகாவுடைய நிலைப்பாட்டை. அதை எதிர்க்கும் போது அவங்க கேட்கிற லாஜிக்கு கரெக்டா இருக்கு. மேகதாடுல கட்டவே கூடாது, அணையே கட்டக்கூடாது, டிபிஆர் அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் தமிழ்நாட்டின் நிலையாக இருக்கும்போது, நீங்க அதுக்கு தனியா ஒரு ஆணையம் எதுக்கு போடணும்? ஆல்ரெடி இருக்கிற ரிவர் வாட்டர் கமிஷன், அதாவது நதிநீர் பங்கீடு ஆணையம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்த அந்த ஆணையம் இருக்கு. அதுல வந்து ஆல்ரெடி உச்ச நீதிமன்றம் 2018 என்ன சொல்லியிருக்குன்னா, அப்பர் ஸ்டேட்ஸ் நதிநீர் எங்கெல்லாம் பாயுமோ அங்க அந்த பங்கீடு நடைபெறுமோ அந்த மாநில அரசுகளுடைய அனுமதி இல்லாமல் இந்த எந்த அணையுமே, மேகதாடு உட்பட எந்த அணையுமே கட்ட முடியாது. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு தமிழ்நாடு இந்த காவிரி நதி பங்கீட்டுல வரும், பாண்டிச்சேரி வருது, புதுவை வருது, கேரளாவும் வருது. இப்போ இந்த இந்த இதெல்லாம் ஒரு சில பகுதிகள் மட்டும். அது மாதிரி வரும்பொழுது இப்ப தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாமல் மேகதாடு கட்ட முடியாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி. என்னதான் அவங்க வந்து டிபிஆர் போட்டாலும் உச்ச நீதிமன்றம் இப்ப சமீபத்துல கூட தள்ளுபடி பண்ணது கொடுக்குற மனு வந்து என்ன காரணங்கள்னால தள்ளுபடி பண்ணுச்சுன்னா, தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஃபைல் பண்ண பெட்டிஷன். ஆனா விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு அப்புறம் ஹியரிங் வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, டிபிஆர்ங்கிறது ரொம்ப ஆரம்ப கட்டம். ஒரு டிபிஆர்ங்கிறது ஒரு புக்கு போடுறாங்க, ஒரு பிளான், அவ்வளவுதான். அதை வந்து நீங்க வந்து தடை செய்யணும்னு சொல்றது வந்து அர்த்தம் இல்லை. டிபிஆர் போட்டதுனால அது வந்து அங்க கட்டிட போறாங்கன்றது இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துலதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கே தவிர மேகதாடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னும் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றும் சொல்லியில்லை, கர்நாடகாவுக்கு ஆதரவாகவும் சொல்லியில்லை. அது வழக்கம் போல கர்நாடகாவில் அவர் டி.கே. சிவகுமார் அங்க வந்து ரொம்ப பேர் உள்ளவர், அங்க வந்து அரசியல் வந்து அவர் வந்து அந்த ஊர்ல அரசியலுக்காக கர்நாடகர்கள் ஓட்டு வேணுங்கிறதுக்காக அவர் அரசியல் பண்றாரு. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க, இல்ல தமிழ்நாடு ஸ்டாண்டு தான் கரெக்ட்னு சொல்றாங்க. கர்நாடகா காங்கிரஸ் வந்து அதே காங்கிரஸ் கட்சி வேற வித்தியாசமான அங்க உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இது பொதுவா தேசிய கட்சிகளுக்கு உள்ள பிரச்சனை. அது ஆமா, காவிரியில வரும்போது பாஜகவும் இதே பிரச்சனை வரும். கர்நாடக பாஜக ஒரு நிலை எடுக்கும், தமிழ்நாடு பாஜக வேற ஒரு நிலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த இது வரும்பொழுது இவர் அவசரப்பட்டு அன்னைக்கு வந்து சரின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் அதை எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, மேகதாடுல தான் அணையே வேணாம்னு சொல்றோமே, ஆணையம் போடணும், ஏற்கனவே இருக்கிற ஆணையத்துல தானே நம்ம வந்து முறையிட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இவர் ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாரு. அதனால வேற வழி இல்லாம இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசும்பொழுது இது வந்து ரொம்ப டாக்ட்ஃபுல்லா வந்து முதல்வர் பண்ணியிருக்காரு. ரொம்ப அதாவது சட்டமன்றம் நடக்கும் பொழுதே டெல்லியில் உள்ள சீனியர் கவுன்சில் உச்ச நீதிமன்றம் சிலரிடம் வந்து அவர் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் பேசி, முதல்வர் விஜய் இந்த தனி ஆணையம் கேட்டால் அது வந்து அதெல்லாம் அமைக்கிறதுக்கு தாமதமாகும், அதுவரை வந்து மேகதாடு தள்ளி போகும், அதாவது ரொம்ப திறமையாக கிளவராக பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முட்டு கொடுத்து பேசி இருக்கிறார். ஆனால் பாமகவோ இல்ல கம்யூனிஸ்ட் தாவேக ஆட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய கம்யூனிஸ்டுகளே இதை எதிர்த்து பேசி இருக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரி எதிர்த்து பேசும்போதுதான், அதனாலதான் இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமாகுது. கரெக்ட். ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் தாவேகா வேண்டிய இப்போ இந்த 4+1 ஆல்ரெடி 5 திருச்சி கிழக்கு சேர்த்து, இப்போ விஜயபாஸ்கர் அதாவது சுகாதார விஜயபாஸ்கர் விராலிமலையில் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னும் அவர் தாவேகால சேரல அவரு. பட் அது எனி டைம் அது ஒன்றும் பெரிய, அவர் வேற எங்க போகிறாரு அவரு. அந்த மாதிரி வந்து சூழ்நிலையில் அந்த இன்னொரு விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கரும் அநேகமாக
தவேகாவில் சேருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி பாத்தீங்கன்னா ஏறிட்டே போகுது. மதிமுக இருந்து ரெடியா இருக்காங்க. அவர் வைகோ ஆல்ரெடி சொல்லிட்டாரு 27ஆம் தேதி நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. முடிவு என்னங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். தவேகாவுக்கு ஆதரவுங்கிற முடிவு தான் எடுப்பாரு. கிட்டத்தட்ட எல்லாம் பேசிட்டார். திமுகவுக்கு எதிராக கூட சில வார்த்தைகளை பதிவு பண்ணிட்டார். இப்போ திமுக இருக்கிறவங்களும் ஒருமையிலேயே பேசி கேட்டோம் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன். ஆமாமா, அதெல்லாம் பேசிட்டாரு. இப்போ வந்து இவருடைய உரை, அதாவது வைகோ அவர்கள் பேசிய பேச்சுகளின் மேடை பேச்சுகளின் உரையை வந்து 8 வால்யூம் முதல்வர் விஜய் அவர்கள் தான் வெளியிடணும்னு அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. அதுல இருந்து அவருடைய ஸ்டாண்ட் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி அவர் ஜவஹர்லாவும் சரி, தமிமுன் அன்சாரி தனியா அவர் ஒரு முஸ்லீம் கட்சி வச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ராஜினாமா செய்து உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றாலும் அப்ப பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் வந்து ஒரு 10, 5 எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 12 இடங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த மேஜிக் நம்பரை கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா 107 திருச்சி கிழக்கு கழிச்சுட்டாக்க 108 ஜெயிச்சாங்க. அதுல 1 கழிச்சு 107. ஒரு 12 இடைத்தேர்தலில் வந்து இவங்க தாவேகா வேட்பாளர்கள் தாவேகா என்ற சின்னத்தில் கட்சி சார்பாக வெற்றி பெற்றார்கள் என்றால் உங்களுக்கு இந்த 119 தனிப்பெரும்பான்மை. அதுக்கப்புறம் விசிக பாத்தீங்கன்னா திருமாவளவன் இன்னைக்கும் நேரத்துக்கு கூட சொல்றாரு, அவர் பேசுறத பார்த்தா விசித்திரமாவும் வினோதமாவும் இருக்கு. நாங்கள் இன்னும் தாவேகாவுடன் கூட்டணி பேசவே ஆரம்பிக்கவில்லைங்கிற. அதேதான். ஆமா, ஆட்சியில போய் அங்க இவரு இதுல வன்னியரசு அமைச்சராகி அவருக்கு வந்து மாவட்ட பொறுப்பு வேற தாவேகால கொடுத்துருக்காங்க வன்னியரசு. அதாவது அமைச்சர்களுக்கு வந்து 2 மாவட்டம் பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த ஒரு மாவட்டமோ ஏதோ ஒன்று பொறுப்புன்னு சொல்லி அந்த மாதிரி வேற கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைத்த சில தகவல்களின்படி அவர் மறுபடியும் காட்டு மன்னார் கோயில்ல நிக்கிறதா இருந்தாரு. அப்புறம் திடீர்னு திமுக கொடுத்த அழுத்தத்தினால், திமுக தலைமை கொடுத்த அழுத்தத்தினால் அது வந்து அவர் விட்டா வேணான்னு சொல்லி ஜோதிமணி காங்கிரஸ்காரன் நிக்க வச்சாரு. இப்போ மதுராந்தகத்துல அவர் நிற்க விரும்புகிறார். மரகதம் குமாரவேல் அவர்கள் அவங்களை பாமக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியாச்சு இருக்கு. பட் அது வந்து அது தனி தொகுதி. அது தனி தொகுதி. ஓகே, தனி தொகுதி, ரிசர்வ் தொகுதி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது இதை ராஜினாமா பண்ணணும். எம்பி பதவியை, சிதம்பரம் லோக்சபா பதவியை வந்து அவர் ராஜினாமா செய்யணும். ஏன்னா அவரும் அந்த கனிமொழிக்கு சொன்ன அதே விஷயம்தான், மாநில அரசியலுக்கு வர விரும்புகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வெற்றி பெறும் பட்சத்தில் தாவேகாவில் வந்து தனக்கு துணை முதல்வர் வேணும்னு கேட்கிறார். அது ஏன் கேட்கிறாருன்னா அது உள்கட்சி விஷயம். வன்னியரசு அமைச்சராக இருந்து இவர் வந்து வெறும் எம்பியாக மட்டும் டெல்லிக்கு மட்டும் போயிட்டு வந்தாருன்னு வைங்க, அங்க இந்தியில பேசிட்டு இருப்பாங்க டெல்லியில. இவர் என்ன பண்ணுவாரு? இங்க தமிழ்நாட்டில் இருந்தா துணை முதல்வர்னா வன்னியரசை விட ஒரு படி கூட இருக்கணும் இவர் கட்சி தலைவர். அப்படிங்கும் போது அந்த வகையில் பார்த்தால் துணை முதல்வர் என்பது ஒரு பெருமையாக இருக்கும். திருமாவளவன் ஒரு ஏதோ ஒரு சாதனை படைத்தார் விடுதலை சிறுத்தை, ரெண்டாவது பட்டியல் சமூகத்தின் சார்பாக அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதை எதிர்பார்த்து அவர் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விசிகா எந்த காலத்திலும் வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்காது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஆமா, கேட்டேன். அப்போ 11, 12 இப்ப நம்ம சொன்ன கணக்குல இடைத்தேர்தல் வந்ததுனால் விசிகாவும் எப்படியும் வந்து விட்டு போகாது. அந்த 2, இந்த 12ல ஒரு கால் திருமாவளவன் இடம்பெற்றால் கூட அதை தவிர ஏற்கனவே உள்ள வன்னியரசு இன்னொரு 2 பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 121, 120, 121 வந்துடும் தாவேகாவிற்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது என்ன ஆயிடும்னா, அந்த 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. மரகதம் குமாரவேல், இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், ஜெயக்குமார் பெருந்துரை, இவங்கெல்லாம் வந்து இவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கே தாவேகா சார்பில் அவர்கள் தாவேகாவில் இணைந்து தாவேகா சார்பில் போட்டியிடுவார்களா? அப்படி போட்டியிட்டால் அவர்களுக்கு தாவேகா நிர்வாகிகள் வெற்றி பெற செய்வார்களா? இல்ல எதுக்கு வேண்டாம் ரிஸ்க்னு சொல்லி ஒரிஜினல் தாவேகா, இப்பதான் வந்து தாவேகால 2, 3 நிறைய இருக்குல்ல, ஒரிஜினல் தாவேகா, அதுக்கப்புறம் அதிமுக பிரிவு, அப்புறம் திமுக பிரிவு, அப்புறம் மற்ற கட்சியிலிருந்து வந்த பிரிவுகள்லாம் இருக்கு.
அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் தாவேக்காவிலிருந்து யாரையாவது நிக்க வச்சுட்டா பிரச்சனை இல்லாம இருக்கும். இந்த சின்ன பிரச்சனை, தனி சின்னம் இதெல்லாம் எதுவுமே வராது. இந்த சூழ்நிலையில் தான் இப்போ இந்த இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எல்லாருக்கும் வந்து இப்போ அதிமுகல சசிகலா அவர்களை, சின்னம்மா என்று அன்புடன் அழைக்கப்படும் சசிகலா அவர்களை அவைத் தலைவராக ஏற்றுக்கொள்றேன் என்றாங்க. இப்ப எல்லா இடத்திலும் மாற்றங்கள் வருகிறது. திமுகவும் அதிமுகவும் கூட மறைமுகமா இடைத்தேர்தல்கள்ல வந்து கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதோட நம்ம வந்து இந்த இதை பண்ணலாம். ஏன்னு கேட்டா, எடப்பாடி தலைமையிலான ஒரு அமைச்சரவையே வந்து திமுக சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருந்தது. உதயநிதி வந்து சிக்னல் கொடுத்துட்டாரு. அப்புறம் அது சரியா வரலன்னும் போதுதான் திருமாவளவனை பொது வேட்பாளராக அறிவிக்கலாம்னு சொன்ன போது எடப்பாடி மறுத்துவிட்டார் என்று சி.வி. சண்முகம் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். இதெல்லாம் நடந்ததுன்னு. அப்படி வரும்பொழுது இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி, நேரடியா கூட்டணி வச்சா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. அப்ப என்ன ஆயிடும்னா தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும், நிராகரிச்சிருவாங்க. என்னை பொறுத்தவரை அவர்கள் வந்து புத்திசாலித்தனமாக செயல்படுவதாக இருந்தால், நமக்கு தெரியாது அவங்களோட அபிப்பிராயம் எப்படின்னு, அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் மறைமுகமாக இவங்க நிக்கிற இடத்துல அவங்க நிக்க கூடாது, அவங்க நிக்கிற இடத்துல இவங்க நிக்க கூடாது, ஏதோ ஒரு வகையில் அதை பிரித்து கொள்ள வேண்டும். அது வெளியில பார்க்கும்போது இல்ல ஒரு டம்மி கேண்டிடேட்டா போடணும், அது வழக்கமா போடுவாங்க. ஏன்னுட்டே பலவீனமான ஒரு கேண்டிடேட்டை போட்டுறது. அப்போ அந்த இடங்களில் வந்து இவங்க விட்டு கொடுத்துருவாங்க, அவங்க பலவீனமா போற இடத்துல அவங்க விட்டு கொடுத்து, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நடக்கும் என்று இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், குழப்பங்கள் எல்லா கட்சியிலும் இருக்கு. திமுக இருக்கு, கட்சி உடையுமா, இல்ல கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்து தேர்தலில் செலவு பண்ணிட்டு நாங்க வந்து எங்களால இப்போ தாக்கு பிடிக்க முடியல, அதனால எங்களுக்கு வந்து பணம் வேணும்னு கேட்குறாங்க. இல்லைன்னா நான் தாவேகா போறேங்கிறான். தாவேகால இருந்து ரெடியா எனக்கு வீட்டுல ஒரு சோஃபா டெலிவர் பண்றேன்றாங்க, எங்க வீட்டுல சோஃபாவே இல்லை அப்படின்னு திமுகலையும் சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப திமுகல குழப்பங்கள் இருக்கு, அதிமுகல ஏற்கனவே தெரியும் குழப்பங்கள் இருக்கு. எந்த அளவுக்கு போனா வந்து சசிகலா அவர்களையும் டிடிவி திவாகரனையும் திருப்பி ஏற்றுக்கொள்ள தயாராவார் எடப்பாடி அப்படிங்கும்போது இருக்கு. தாவேகால இது எல்லா இடத்துல இருந்து அசால்ட்டடா இப்படி ஊழலற்ற தூய சக்தின்னு சொல்லிட்டு ஊழல் பின்னணி கொண்ட திமுக, ஊழல் பின்னணி கொண்ட அதிமுக இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க மடியில வச்சுக்கிட்டீங்கன்னா அது எப்படி தூய சக்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அங்க தாவேகாலையும் இருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி வெளியில இருந்து வர்றவங்களுக்கு மரியாதை அதிகமாக ஒரிஜினல் தாவேகா அவரை வந்து அவர்களுடைய கோபமும் அந்த என்ன சொல்றது அதிருப்தியும் நியாயமானதாகிறது. ஆமா, விசிகாவில இப்படி அவர் வந்து இப்போ 1 இயர்ஸ் வந்துட்டாருன்றதுனால இவர் துணை முதல்வராக வரணும்னு அங்க ஒரு குழப்பம் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் கொள்கை ரீதியில் இன்னைக்கு காவிரி ஆணையத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்து விட்டதாக அவங்களும் முஸ்லீம் லீகும் சொல்லிட்டாங்க. ஆக தமிழ்நாடு இன்று குழப்ப நாடாக ஒரு குழப்பத்தில், மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறது. இந்த கட்சிகள் என்ன செய்ய போகின்றன, மக்கள் அதை எப்படி கையாள போகிறார்கள் இடைத்தேர்தல்களில். அதுக்கப்புறம் ஏன்னா இடைத்தேர்தல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உள்ளாட்சி தேர்தல் முக்கியம். ஏன்னா நகராட்சி, பேரூராட்சி இங்கதான் உண்மையான பவர் இருக்கு. அமைச்சருங்கிறதெல்லாம் சில விஷயங்களை வந்து பவர்ஃபுல்லா தெரியுமே தவிர அடிமட்டத்தில் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தான். பொறுத்திருந்துதான் நம்ம வந்து இந்த குழப்பங்களுக்கு தீர்வு முதல்ல கட்சிகள் எப்படி அதை கையாளுகின்றன, அதற்கு பிறகு தேர்தலில் மக்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமா. ஸோ தமிழக அரசியல் சூழ்நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து இன்னைக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி ரொம்ப அழகா வந்து நீங்க சொல்லிட்டீங்க. நேயர்களே, உங்க கருத்தை, உங்க ஒப்பீனியனை, எதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அடுத்து என்ன நிகழக்கூடும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம்ம திருசக்தி சுந்தரராமனை சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி, வணக்கம் நேயர்களே, வணக்கம்.